Srila Bhaktisiddhanta Saraswati Thakur said, a person who praises me is my enemy. Srila Bhaktisiddhanta Thakur எந்த நபர் என்னை பாராட்டுகிறாரோ அவர் என்னுடைய எதிரி. That's one way to take it. Internally, of course, you don't have to verbalize anything. So இது மனதளவுல நம்ம வந்து உள்ளார்ந்து இது வந்து இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். One should consider this poor fool hasn't yet realized my actual character, and that's why he's saying these very Catholic and charitable things about me. So ஒரு நினைக்கணும் இவர் வந்து இந்த முட்டாள் வந்து என்னை பத்தி தெரிந்து கொள்ளவில்லை, அதனால என்ன வந்து அவர் பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆனா என்னுடைய நிலை எனக்கு தெரியும். When this person actually understands my real position, then he'll want to have nothing to do with me. So என்னுடைய உண்மையான நிலையை பத்தி அவருக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நபர் என்னை விட்டு வெகு தூரம் விலகி போயிருப்பார். என் கூட இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் வந்து என்னை விட்டு விலகி போயிருவார். Really, a devotee feels like this. Real devotees actually feel this way. உண்மை பக்தர் இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி உணர்வார். ஏன்னா என்னுடைய விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் உணர்வார். That's why they never expect anyone to honor them, because they know where they stand. அதனாலதான் அவங்க வந்து எந்த விதமான மதிப்பையும் எதிர்பார்ப்பது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தான் எந்த நிலையில இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க வந்து எந்த விதமான மதிப்பையும் எதிர்பார்ப்பதில்லை. Is that okay? Yes. Thank you. Okay, so if there's no other questions, I think we should adjourn for the night. Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhu. Dhanavad Pranam Prabhu. Yes. Hare Krishna. நீங்க சொல்லுங்க ஒருத்தர் பாராட்டினா பக்திசானந்த மகாராஜி சொன்னாங்க எதிரியா இருக்கணும் அப்படின்னு. உண்மையிலே நம்மளை பத்தி நமக்கு நல்லா தெரியும், அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயம் தான் உண்மை, அது 100க்கு 100 உண்மை, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்மளை பத்தி நம்மளை விட இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்னதான் ஒருத்தர் மனைவிக்கு நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நம்ம மனைவியோ இருந்தாலும் நம்மளை பத்தி உண்மையான விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு இப்போ ஒருத்தர் நம்மளை ஏசினாரோ, ஒருத்தர் நம்மளை சத்தம் போடுறாரோ, இல்லை நம்மளை திட்டினாலோ சரி அவர் அதாவது நம்ம அந்த நேரத்துல இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு சிந்திக்கும் போது இப்படி பண்ணினாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்க. அதாவது ஒருத்தர் பாராட்டுறது நமக்கு அது தெரியுது, ஒரு பாராட்டுனாலே அதுக்கு நமக்கு எந்த தகுதியிலும் தெரிஞ்சாலும் மனசு வந்து அந்த பாராட்டுக்கு ஏங்குது. அது ஏன் அதே So whatever saying, whatever you said is true, that we know where we stand, but when somebody is appreciating us, even though we know where we stand, but the mind is actually longing for that adoration. Oh, let me be glorified. So how to deal with this? Study Bhagavad Gita chapter 15 text number 5. பகவத்கீதை அத்தியாயம் 15 பதம் 5 படிங்க. The first thing that Krishna says there about the qualifications for going back home, back to Godhead, is nirmana. You don't want anything to be proud of. So முதல் குணம் பகவானுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி போகக்கூடியவருடைய முதல் குணம் என்னன்னா நிர்மாண, எந்த விதமான மதிப்பையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். Actually, people go through their whole lives just pursuing things that they might be able to take pride in. So மக்கள் பல வாழ்க்கைகள் பல ஜென்மங்கள் கழிக்கிறார்கள். அவங்க வந்து எப்படியாவது நமக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிடாதா அப்படிங்கறது அதை எதிர்பார்த்தே வாழ்க்கையை கழிக்கிறார்கள். This is the standard of success, so-called success in the material world. People are just accumulating more and more and more pride. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில எது வெற்றி அப்படின்னு சொல்லப்படுதுன்னா யாராவது என்ன வந்து எனக்கு மதிப்பு கொடுத்தா அதுதான் வெற்றி அப்படின்னு நினைக்கிறோம். Where does it end up? இது எங்க போய் முடிய போகுது?
you lose everything and you're lying down unconscious next to a beeping pole. That's where it ends up. ஸோ எல்லாத்தையும் இழந்து கடைசியில் நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்பத்தின் பக்கத்தில் நம்ம படுத்திருப்போம், அங்கிருந்தா முடிக்க போறோம். And then after you die, one of Yamaraja's minions will tap you on the shoulder and say, "Excuse me, sir, we have to balance your account now." நீங்க இறந்த பிறகு யமதூதர்கள் வந்து உங்களை தோளை தட்டி எழுப்பி, நம்ம இப்ப வந்து கொஞ்சம் கணக்கெல்லாம் சரி பார்க்கணும் வாங்க. You have bills to pay. நீங்க வந்து அப்போ வந்து அங்க நீங்க வந்து வரி செலுத்தி ஆக வேண்டும், கட்டணம் செலுத்தி ஆக வேண்டும். So devotee has to cultivate this intelligence. It doesn't come naturally. It's not a spontaneous thing especially for the Kanishta Adhikaris and even Madhyama Adhikaris. It requires disciplined intelligence to really introspect and consider what is my actual position, what do I really want, and what's it going to do for me. ஒரு கனிஷ்ட அதிகாரி செய்ய முடியாது, நான் மத்தியம அதிகாரி இதை செய்ய முடியும். நான் என்னுடைய நிலை என்ன, நான் என்னதான் விரும்பப்படுறேன், எனக்கு என்னதான் வேணும், இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். என்னுடைய நிலை என்ன, நான் என்ன பண்ண போறேன், எங்க போக போறேன், எது உண்மையிலே எனக்கு விருப்பம். If you have been fortunate enough to spend your life at least trying to hear and chant about Krishna while you can throughout your life, then it is hoped that by the time you die, you can appreciate the need for really cultivating spiritual life alone. So, நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் பகவானுடைய நாமத்தை உச்சரித்து பயிற்சி செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால், இந்த உலகத்தில் நீங்க போகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆன்மீகமான ஒரு விஷயத்தை நம்ம வளர்த்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா உங்களுக்கு நீங்க உணர்வீர்கள். As we approach death, then we begin to realize the falsity, the pernicious uselessness of all material pursuits in this world. எப்போ நம்ம மரணத்தை நெருங்கிறோமோ அப்ப நம்ம உணர்வோம். அப்ப வந்து இந்த பௌதிக உலகக்கூடிய பொய்யான தோற்றங்கள், நம்ம என்னெல்லாம் தவறான என்னெல்லாம் விஷயங்கள், நிலையற்ற விஷயங்களுக்காக நம்ம வந்து போராடணும் அல்லது பயனற்ற விஷயங்களுக்காக நம்ம போராடி இருக்கிறோம் அப்படிங்கிறது உணர்வோம் நம்ம. These are the realizations generally preserved for old age. So இந்த புரிந்துணர்வு, இந்த உணர்தல் அல்லது இந்த அனுபவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து வயோதிகர்களுக்கு தான் வந்து இந்த விஷயம் வந்து புரியும். But people only become wise in old age if they have been to any degree virtuous throughout their lives. So வயது முதிரும் போது அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து அறிவுல முதிர்ந்தவராக எப்ப ஆவாங்கன்னா, அவங்க வந்து புண்ணியசாலிகளாக இருந்தால் மட்டுமே, அவர்கள் நல்ல குணங்களை வளர்த்து கொண்டிருந்தால் மட்டுமே இதை உணர முடியும். Virtuous people thus become wise in old age, but selfish and sinful people, they simply become pathetic in old age. They lose everything. So நல்ல குணங்களை பின்பற்றி நன்னடத்தை உடையவர்கள் வயோதிகத்தில் அறிவுள்ளவர்களாக ஆகிறார்கள். ஆனால் சுயநலத்தோடும் மற்றும் நன்னடத்தை அற்றவர்கள் வயதாகும் போது அவர்கள் வந்து பரிதாபத்துக்குள்ளவர்களாக ஆகிறார்கள். So Bhagavatam is full of these instructions. If we hear them every day and chant them every day, then it is assumed hote something is going to stick. So பாகவதம் முழுமையாக இந்த அறிவுரைகளை விளக்கி இருக்கின்றது. நம்ம அதை தினசரியும் படிக்க வேண்டும், தினசரியும் கேட்க வேண்டும். இப்படி கேட்டு கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களாவது நம்மள்ட்ட ஒட்டும். Then it is hoped that by the time of death at least we won't be a complete loser. அப்ப நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னா, மரணத்தின் சமயத்துல நம்ம கண்டிப்பாக முழுமையாக நாம எல்லாத்தையும் இழந்தவராக இருக்க மாட்டோம். ஓகே, சரிங்களா சீதா குரு? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது நீங்க சொல்ற விஷயம் தெரியுது.
இப்போ நம்மளுடைய விஷயத்த பாத்தீங்கன்னா பிரபுபாதான ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை சூனியம் தான். ஏன்னா எல்லா விஷயமும் பிரபுபாதா புக்கு மூலியமாவும் பகவத்கீதை பாகவதம் மூலியமா தான். இப்ப நமக்கு நல்லா தெரியுது. இப்போ ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம தேவையில்லாம ஒருத்தருக்கு அன்பு காட்டினாலே அது பிரச்சனை, அது வந்து துன்பமா தான் இருக்கு. நம்மளுடைய முழு செயலும் பாகவதத்தையும் பகவத்கீதையும் பக்தர்கள், அதாவது பாகவதம் பகவத்கீதை இந்த ஒவ்வொரு இப்ப நீங்க சொல்லும் போதும் சரி, இல்ல வேற எந்த கிளாஸ் கேட்கும் போது ஒவ்வொரு விஷயமும் நம்மளை மாத்தி, அதாவது அந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆறுதலாகவும் அது நமக்கு ஒரு அடைக்கலமாவும் இருக்குன்னு தெரியுது. அதை நோக்கிதான் நாங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால எங்களுக்கு எங்க குணங்களுக்கு உரிய சில பிரச்சனைகள் இருந்தாலும் பகவானை வேண்டி அதை பயணம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி பிரபுபாதுடைய சீடர்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது எங்களுக்கு அது ஒரு காரணமா, அதாவது அது ஒரு மிகப்பெரிய கருணையா தான் தெரியுது. அதனால அதை நோக்கி நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. So, thank you, Prabhu. So, we know we have our own shortcomings, but we are fortunate to have Prabhupada's disciples like you, and we are hearing from you and from other devotees that we have to stick to Bhagavad Gita and Srimad Bhagavatam. So, even though we have our own shortcomings, but still we are continuing the process. So, please pray for us. We're all very fortunate to have Srila Prabhupada's books. He did all the work. All we have to do is open them up and receive the fruits of his work. இந்த பிரபுபாதர் நம்ம எல்லாருமே சில பிரபுபாதருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். சில பிரபுபாதர் எல்லா வேலையும் செஞ்சுட்டார். அவர் தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய புத்தகத்தை திறந்தா போதும். No matter what our shortcomings, these books have the potency to overcome them all. So என்னெல்லாம் நமக்கு வந்து குறைகள், நம்மளுடைய நிலைகள், குறைபாடுகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து எல்லாவற்றையும் தூக்கி அடிக்கக்கூடிய விஷயம் இந்த பிரபுபாதர் புத்தகங்கள் இருக்கு. Kiratahun Andhra Pulinda Pulkasha Abhira Shumbha Yavana Khasadayah Ye Anyecha Papa Yarapashrayashraya Shuddhyanti Tasmai Prabhu Vishnave Namah. You know the verse. So நீங்கள் எப்பேற்பட்ட குலத்தில் பிறந்தாலும், எந்த விதமான சூத்ரா ஆந்திரா புலிந்தா எந்த நிலையில பிறந்திருந்தாலும், எவ்வளவு பாவங்கள் நம்ம செய்திருந்தாலும், ஆனால் யார் ஒருவர் இந்த பகவான் விஷ்ணுடைய நாமங்கள் சொல்றீங்களோ அவங்க வந்து மிக விரைவில் சுத்தம் அடைகிறார்கள், தூய்மை அடைகிறார்கள். அப்பேற்பட்ட பிரபு விஷ்ணு, சக்தி படைத்த பகவான் விஷ்ணுவிற்கு எங்களுடைய நமஸ்காரம். The Americans are not specifically mentioned in that verse. அமெரிக்கர்கள் அந்த ஸ்லோகத்துல குறிப்பாக சொல்லப்படவில்லை. Neither are the Tamils. தமிழை பத்தி சொல்லல. Of course the Andhras are there. ஆந்திரா பத்தி சொல்லிருக்காங்க அதுல. That's because they have a Lakshmi wine shop every 20 feet in Hyderabad. ஏன்னா வந்து ஒவ்வொரு 20 அடிக்கு லக்ஷ்மி வைன் ஷாப் இருக்காங்க. But the point is that everybody can become purified by this process if received from a pure devotee, and somehow or other we've been given that good fortune. எல்லாருமே தூய்மை அடைய முடியும். ஏனென்றால் இது பகவானுடைய கருணை நமக்கு பகவானுடைய நாமத்தின் மூலமாக கிடைக்கிறது. So thank you very much for your encouraging words and your kind appreciation. All glories to Srila Prabhupada. உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகள் அதுக்கு நன்றி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு எல்லா புகழும். Vanchakalpatarubhyascha kripasindhubhevcha patitanam bhavanebhyo vaishnavebhyo namo namaha. Hare Krishna.